ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்நாள் வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். காலபுருஷ லக்னமான மேசத்திற்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களை இணைக்கும் நட்சத்திரமாக இந்த உத்திராடம் நட்சத்திரம் விளங்குகிறது. 9ஆம் இடம் என்பது தர்மஸ்தானம், 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். இந்த தர்மத்தையும் கர்மத்தையும் இணைக்கும் நட்சத்திரமாக விளங்குவது இந்த உத்திராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். எனவே உத்திராடம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தலை திசை சூரிய திசாவாக அமையும். அவர்கள் பிறக்கும்போது சூரிய திசாவில் ஆரம்பிக்கும். இதன் அதி தேவதை கணபதி என்ற பிள்ளையார் ஆவார். இதன் அதி தேவதை கணபதி என்ற பிள்ளையார். இதன் விருட்சம் பலாமரம். பலாமரம் இதன் விருட்சம். இதன் வடிவங்கள் முரம், கட்டில், கால், இறக்கை போன்ற வடிவங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முரம் போன்ற வடிவம் அல்லது கட்டில் கால் போன்ற வடிவம் அல்லது இறக்கை போன்ற வடிவத்தினை, பெரும்பாலும் இந்த இறக்கை போன்ற வடிவத்தினை சிலது மேஜையில் காணலாம், அலுவலகத்தில் காணலாம், வைத்திருப்பார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த இறக்கை போன்ற வடிவை அல்லது கட்டில் கால், இங்கு காட்டப்பட்டுள்ளது படத்தில் கட்டில் கால். இந்த கட்டில் தேவையில்லை, கால் மற்றும் கட்டில் கால் மற்றும் இந்த அமைப்பை கொண்டவர் வைத்திருப்பது சிறப்பு. பிறகு இந்த இறகுகள் இறக்கை போன்ற ஒரு உருவம். முரம் பெரும்பாலும் அனைத்து கிராமத்தில் உள்ள வீடுகளில் இருந்திருக்கும், இப்பொழுது இது காணப்படுவதில்லை. எனவே இந்த கட்டில் காலும் காணப்படுவது மிகவும் அரிது. ஆனாலும் இது போன்ற உருவங்கள் நாம் செய்து நமக்கு முன்னால் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நமக்கு முன்னால் அலுவலகத்தில் மேஜையிலோ அல்லது தாம் இருக்கும் அறையில் படமாகவோ வைத்துக் கொள்வது சிறப்பு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினமும் சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை ஜபித்து வர வேண்டும். சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் உண்டு. பாஸ்கராய வித்மகே மகாதிகராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரச்சோதயாது என்று சூரிய பகவானுடைய மந்திரம் உண்டு. அஸ்வத் விஜயத்மிகே பத்மஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாது என்ற சூரிய காயத்ரி மந்திரமும் உண்டு. போன்ற காயத்ரி 3-4 சூரிய காயத்ரி மந்திரங்கள் உண்டு. அதில் ஏதேனும் ஒன்றை தினமும் ஜபித்து வருவது மிகவும் சிறந்த பலனை தரும். மேலும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினமும் கணநாதரின் மூல மந்திரங்களை ஜபித்து வர வேண்டும். கணநாதரின் மூல மந்திரம் கம் கணபதியே நமக என்ற மூல மந்திரத்தை தினமும் ஜபித்து வருவது சிறப்பு. கணநாதரை வழிபட்டு வர வேண்டும். கோவில்களில் பலா மரம் நட்டு வளர்த்தல், முரம், கட்டில் கால், இறக்கை போன்ற வடிவங்களை அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி வருதல். இதனால் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் அடைய முடியும். தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் கற்பகநாதர் குளம் என்ற ஊரில் இருக்கும் கற்பகநாதர் திருக்கோவிலில் பலாமரம் தலவிருட்சமாக உள்ளது. இது மூலம் இது போக வேறு எத்தனையோ கோயில்களில் பலாமரம் இங்கெல்லாம் தலவிருட்சமாக உள்ளது. அந்த கோயில்கள் அனைத்தும் வழிபாடு செய்யலாம். இதில் முதன்மையானது திருவாரூர் மாவட்டத்தில் கற்பகநாதர் குளம் என்ற ஒரு ஊரில் கற்பகநாதர் திருக்கோவிலில் பலாமரம் தலவிருட்சமாக உள்ளது. அங்கு சென்று வழிபாடு நடத்துவது வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று ஒரு வழிபாடு பொங்கல் வைத்து பூஜை செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்துதல் சிறப்பு. உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாகம் தனுசு ராசியிலும் மீதி 3 பாகங்கள் மீதமுள்ள 3 பாதங்கள் மகர ராசியிலும் இடம்பெறுகிறது என்பதால் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்திற்கு மைத்திரம் மற்றும் பரம மைத்திரம் பலம் தரும் நட்சத்திரங்கள் மூலம், அசுவினி, மகம், பூராடம், பரணி, பூரம், அதாவது கேது மற்றும் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்கள். கேதுவுடைய நட்சத்திரங்கள் மைத்திர பலம் தரும் நட்சத்திரங்கள். சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் பரம மைத்திர பலம் தரும் நட்சத்திரங்கள். இந்த மைத்திர மற்றும் பரம மைத்திர பலம் தரும் நட்சத்திரங்கள் 1, 5, 9 என்ற தர்ம திரிகோணங்களாக அமைகிறது. மேலும்
இதே உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகர ராசியில் பிறந்திருந்தால், அதாவது உத்திராடம் 2, 3, 4 இந்த பாதங்களில் பிறந்திருந்தால், இதே மைத்திர மற்றும் பரம மைத்திர பலந்தரம் நட்சத்திரங்கள் 4, 8 பாவமாக அமைகிறது. இந்த 4, 8, 12 என்பது மோட்ச திரிகோணத்தில் வருகிறது. எனவே உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த குறிப்பிட்ட நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று, குறிப்பிட்ட நட்சத்திரம் என்பது மூலம், முதலில் மூலம், பிறகு அசுவினி, மகம், இது கேது பகவானுடைய நட்சத்திரங்கள். பூராடம், பரணி, பூரம் என்பது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்கள். எந்த நட்சத்திரத்தில் எந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்தால் சிறப்பு என்பதை நாம் காணவிருக்கிறோம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர், ஏனென்றால் மூலம் என்பது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம், ஆஞ்சநேயருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து செந்தூரத்தின் மூலமாக அலங்காரம் செய்து வெற்றிலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். கோவில்களில் துப்புரவு பணியில் இருக்கும் பணியாளர்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களுக்கு முயன்ற பொருள் உதவி செய்ய வேண்டும். மேலும் பூராடம் நட்சத்திரம் நாளில் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தியம் பெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வித்து வெண் பட்டாடை அணிவித்து மல்லிகை பூ மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலம் தனுசு ராசியில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுய சிந்தனை, சுய பலம், உடல் நலம், மனநலம் மேம்படும். வாழ்க்கை பயணங்களில் தடையின்றி முன்னோக்கி நகரலாம். வாழ்வில் சுய முன்னேற்றத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். மேலும் இதே பரிகாரத்தின் மூலம் மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் மற்றும் அலைச்சல்கள் குறையும். வெளி மாநில அல்லது வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மை ஏற்படும். தூக்கமின்மை நீங்கி நிம்மதியான சயன சுகம் கிடைக்கும். ஆன்மீக வாழ்வில் இருப்பவர்களுக்கு மோட்ச பிராப்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக நாம் காணவிருப்பது அசுவினி நட்சத்திர நாளில், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அசுவினி நட்சத்திரம் வரும் நாளில் அருகில் இருக்கும் முருகன் கோவில் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று மூல தெய்வத்திற்கு சிவப்பு நிற பட்டாடை அணிவித்து மூல தெய்வத்தின் நாமத்தை ஜபம் செய்து வர வேண்டும். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஸ்தோத்திரம் அடங்கிய மற்றும் லக்ஷ்மி ஹயக்ரீவர் திருவுருவ படம் அடங்கிய ஒரு படத்தினை உபயமாக அளித்து வர வேண்டும். அடுத்ததாக பரணி நட்சத்திர நாளில், ஏனென்றால் மூலம் பரணி இரண்டும் ஒரே ராசியில் வரும். பரணி நட்சத்திர நாளில் இது பரம மைத்திரதாரா நட்சத்திரம். பரணி நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வித்து குங்கும அர்ச்சனை செய்து வெண்பொங்கல் நைவேத்தியமாக படைத்து 3 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலம் தனுசு ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் நன்மையும், பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும், புத்தி பலம், புத்திர லாபம், இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகம், மந்திர சித்திகள் ஆகியவை கைகூடும். மேலும் மகர ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதே பரிகாரத்தின் மூலம் வீடு, வாகனம், நிலம் தொடர்பான விஷயங்களில் இருக்கும் சிக்கல்கள் விலகி நன்மை மேன்மை ஏற்படும். தாய் வழி உறவினர்களால் நன்மையும், மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையும் உண்டாகும். அடுத்ததாக மகம், கேது பகவானுடைய அடுத்த நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் வரும் நாளில், இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மகம் நட்சத்திரம் வரும் நாளில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் உள்ள சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூ மாலை சாற்றி வெண்பட்ட ஆடை அணிவித்து தலையில் பரிவட்டம் துண்டு கட்டி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். கோவிலுக்கு வரும் பெண்களுக்கு மல்லிகை பூ தானம் அளித்து வர வேண்டும். மேலும் பூரம் நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் அம்பாள் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வித்து சிவப்பு நிற பட்டாடை அணிவித்து வாசனை மிக்க மலர்களால் அலங்காரம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும்.
இந்த பரிகாரத்தின் மூலம் தனுசு ராசியை மையமாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் குருமார்களின் ஆதரவு கிடைக்கும். உயர்கல்வியில் மேன்மை ஏற்படும். தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பெயரும் புகழும் அரசு வழி ஆதாயமும் கிடைக்கும். மேலும் மகர ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிணி துன்பங்கள் விலகும். வாழ்வில் எதிர்பாராத ஆபத்து, விபத்து, கண்டங்கள், அவமானங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். நஷ்ட ஈடு அல்லது ஆயுள் காப்பீடு மூலம் கிடைக்க வேண்டிய பணம், பொருள் கிடைக்கும். அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரத்திற்கு சம்பத்து தாரா பலன் தரும் நட்சத்திரம். இந்த சம்பத்து தாரா என்பது பல வகையான செல்வங்கள் அடங்கிய வாய்ப்பினை அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வழங்குவது. இந்த சம்பத்து தாரா நட்சத்திரம் என்பது இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவானுடைய நட்சத்திரங்களாக வருகிறது. அதாவது திருவோணம், ரோகிணி மற்றும் ஹஸ்தம் நட்சத்திர நாளில் செய்யும் பரிகாரம் அவர்களுக்கு சகலவித சம்பத்துகளை வாரி வழங்கும். இந்த திருவோணம், ரோகிணி மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது விளங்கும் ராசிகள் எது என்று பார்த்தோமே ஆனால், திருவோணம் என்பது மகரத்தில் வியாபித்திருக்கும் நட்சத்திரம். ரோகிணி என்பது ரிஷபத்தில் வியாபித்திருக்கும் நட்சத்திரம். ஹஸ்தம் என்பது கன்னியில் வியாபித்திருக்கும் நட்சத்திரம். இந்த திருவோணம் என்பது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் பாவகமாகவும், ரோகிணி என்பது 6ஆம் பாவகமாகவும், இந்த ஹஸ்தம் என்பது 10ஆம் பாவகமாகவும் வருகிறது. இதே உத்திராடம் நட்சத்திரத்தில் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் பாவகமாகவும், 5ஆம் பாவகமாகவும், 9ஆம் பாவகமாகவும் வருகிறது. ஆக தனுசு ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இவை 2, 6, 10 என்ற கர்ம திரிகோண ராசிகளாக வருகிறது. இதே மகரத்தை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தர்ம திரிகோண ராசிகளாக 1, 5, 9 என்று அமைகிறது. எனவே உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று கோவிலின் தலைமை அர்ச்சகருக்கு வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய் தட்சிணை கொடுத்து அவரிடம் ஆசி பெற வேண்டும். ஆலயத்திற்கு தேவையான ஊதுபத்தி, தீப்பெட்டி, பந்தல் கால், கம்புகள், விறகுகள் இவற்றை உபயமாக அளிக்கலாம். மேலும் இதே பரிகாரத்தின் மூலம் மகர ராசியை உத்திராட நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு சுய சிந்தனை, சுயபலம், உடல் மனநலம் மேம்படும். வாழ்க்கை பயணங்களில் தடையின்றி முன்னோக்கி நகரலாம். வாழ்வில் சுய முன்னேற்றத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். இதே பரிகாரத்தின் மூலம் தனுசு ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்கு பலம் பெருகும். பணத்தட்டுப்பாடு விலகி பொருளாதார நிலை மேம்படும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். அடுத்ததாக நாம் காணவிருப்பது சம்பத்து தாரா பலந்தரம் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று நவகிரகத்தில் இருக்கும் சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்வித்து மலர் கிரீடம் சாற்றி தாமரை மலர்களால் அலங்காரம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். இதன் மூலம் தனுசு ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நோய் நொடிகள், கடன், வம்பு வழக்குகள், எதிரி தொல்லைகள் விலகும். வீடு, நிலம், வாகனம் வாங்க தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். மேலும் மகர ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதே பரிகாரத்தின் மூலம் பிள்ளைகளால் நன்மையும், பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். புத்தி பலம், புத்திர லாபம், இஷ்ட தெய்வ அனுகிரகம் மற்றும் மந்திர சித்திகள் கைகூடும். அடுத்ததாக ஹஸ்தம் நட்சத்திர நாளில், ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது கன்னி ராசியில் வியாபித்திருக்கும் நட்சத்திரம். இவை தனுசிலிருந்து எண்ணும் பொழுது 10வது பாவகமாகவும், மகரத்திலிருந்து எண்ணும் பொழுது 9வது பாவகமாகவும் அமைகிறது. இந்த ஹஸ்தம் நட்சத்திர நாளில், ஹஸ்த நட்சத்திரம் வருகின்ற நாளில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அங்குள்ள விநாயகர் சன்னதியில், ஏனென்றால் விநாயகர் பெருமான் பிறந்தது ஹஸ்தம் நட்சத்திரம், விநாயகர் சன்னதியில் விநாயகர் பெருமானுக்கு வெற்றிலை பாக்கு, தேங்காய் பழம் படைத்து
பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வர வேண்டும். விநாயகரை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு லட்டு உபயம் செய்ய வேண்டும். இதே பரிகாரத்தின் மூலம் தனுசு ராசியை மையமாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செய்தொழில், வியாபாரம், உத்தியோகம் இவற்றில் மேன்மையும் பணியிடங்களில் விரும்பிய இடம் மாற்றமும் கிடைக்கும். இதே பரிகாரத்தின் மூலம் மகர ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசிரியர்கள், குருமார்களின் ஆதரவு கிடைக்கும். உயர்கல்வியில் மேன்மை ஏற்படும். தந்தை வழியில் ஆதாயமும், சமூகத்தில் நல்ல பெயரும் புகழும், அரசு வழி ஆதாயமும் கிடைக்கும். அடுத்ததாக நாம் காணவிருப்பது சம்பத்து தாரா நட்சத்திரம் பற்றி நாம் இப்பொழுது கண்டோம். சம்பத்து தாரா நட்சத்திரத்தினால் அடைய போகும் பல்வேறு வகையான சம்பத்துகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இனி நாம் காணவிருப்பது சேமதாரா நட்சத்திரங்கள். சேமதாரா நட்சத்திரம் என்பது பல்வேறு வகையான சுகபோகங்களை தரும் நட்சத்திரம், சுக பலன்களை தரும் நட்சத்திரம், மனநலம், உடல் நலத்தினை தரும் நட்சத்திரம் சேமதாரா நட்சத்திரம். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமதாரா என்ற பலன் தரும் நட்சத்திரங்கள் ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள். அவை சதயம், திருவாதிரை, சுவாதி. இந்த சதயம், திருவாதிரை, சுவாதி என்பது எந்தெந்த பாவகத்தில் வருகிறது? இந்த சதயம் முழுமையாக வியாபித்திருப்பது கும்பராசியில், திருவாதிரை முழுமையாக வியாபித்திருப்பது மிதுன ராசியில், அடுத்ததாக சுவாதி முழுமையாக வியாபித்திருப்பது துலா ராசியில். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தனுசு ராசியில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு இந்த சதயம் என்பது 3வது பாவகத்திலும், திருவாதிரை என்பது 7வது பாவகத்திலும், சுவாதி என்பது 11வது பாவகத்திலும் வருகிறது. ஆக 3, 7, 13 என்பது காம திரிகோண ராசிகளாக விளங்குகிறது. இதே உத்திராடம் நட்சத்திரத்தில் மகர ராசியை அடிப்படையாக கொண்டு பிறந்தவர்களுக்கு இந்த சதயம் என்பது 2வது பாவகமாகவும், திருவாதிரை என்பது 6வது பாவகமாகவும், சுவாதி என்பது 10வது பாவகமாகவும் விளங்குகிறது. 2, 6, 10 என்பது கர்ம திரிகோண ராசிகள். ஆக தனுசு ராசியை அடிப்படையாக கொண்டவர்களுக்கு 3, 7, 11 என்ற காம திரிகோண ராசிகளாகவும், மகரத்தை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு 2, 6, 10 என்ற கர்ம திரிகோண ராசிகளாகவும் அமைகிறது. எனவே உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதயம் நட்சத்திரம் வரும் நாளில் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் ரோஜாப்பு மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ராஜராஜேஸ்வரி திருவுருவ படத்தை உபயமளிக்கலாம். கோவிலில் பிரசாதம் கொடுக்க பயன்படும் வட்ட வடிவ தட்டுகளை 100 என்ற எண்ணிக்கையில் உபயமளிக்கலாம். இந்த பரிகாரத்தின் மூலம் தனுசு ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரித்து உடல் பலம் பெருகும். வயதில் சிறியவர்கள் மற்றும் இளைய சகோதர சகோதரிகளின் ஆதரவு சிறப்பாக அமையும். வாழ்வில் சுய முன்னேற்றத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். அடுத்ததாக மகர ராசியினை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலம் வாக்கு பலம் பெருகும். பணத்தட்டுப்பாடு விலகி பொருளாதார நிலை மேம்படும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். மேலும் திருவாதிரை நட்சத்திர நாளில் அடுத்ததாக வருவது திருவாதிரை நட்சத்திரம். இவை மிதுன ராசியை வியாபித்திருக்கும் நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் நாளில் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று மூலவருக்கும் பன்னீர் அபிஷேகம் செய்து, மூல பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து, நடராஜமூர்த்திக்கு சிவப்பு மலர்களால் அலங்காரம் செய்து சாம்பிராணி தூபம் புகைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலம் தனுசு ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண தடை அகலும். திருமணமான தம்பதிகளுக்குள் ஒற்றுமை எண்ணம் அதிகரித்து இல்லற வாழ்வில் இனிமை உண்டாகும். நல்ல நண்பர்கள் மற்றும் தொழில் வியாபார கூட்டாளிகள் அமைவார்கள். இந்த பரிகாரத்தின் மூலம் மகர ராசிக்கு, அதாவது மகர ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நோய் நொடிகள், கண்டன், வம்பு வழக்குகள், எதிரி தொல்லைகள் விலகும்.
வீடு, நிலம், வாகனம் வாங்க தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திர நாளில், சுவாதி நட்சத்திரம் என்பது துலா ராசியில் வியாபித்திருக்கும் நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திர நாளில் கருடாழ்வாருக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வெண்பட்டாடை அணிவித்து மல்லிகைப்பூ மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். இந்த எளிய பரிகாரத்தின் மூலம் தனுசு ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடந்தேறும். நீண்ட நாள் திட்டங்கள் மற்றும் விருப்பங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். வயதில் மூத்தவர்கள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் சிறப்பாக அமையும். மகர ராசிக்கு இதே பரிகாரத்தின் மூலம் மகர ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செய்தொழில், வியாபாரம், உத்தியோகம் இவற்றில் மேன்மை அடைய முடியும். பணியிடங்களில் விரும்பிய இடமாற்றம், வேலையில் உத்தியோகம் உதவி கிடைக்கும். அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகதாரா என்ற பலன் தரும் நட்சத்திரமாக அமைவது சனி பகவானுடைய நட்சத்திரம். சாதகதாரா என்றால் பூரண சுபபலம் தரும் நட்சத்திரம் என்று பொருள். அவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் இவருக்கே சாதகமாக அமைவதற்கான பலம் தரும் நட்சத்திரங்கள் சாதகதார நட்சத்திரங்கள். இவை சனி பகவானுடைய நட்சத்திரங்கள். அதாவது உத்திரட்டாதி மீனத்தில் வியாபித்திருப்பது, அடுத்து பூசம் கடகத்தில் வியாபித்திருப்பது, அடுத்ததாக சனி பகவான் வருவது சனி பகவானின் நட்சத்திரம் அனுசம் விருச்சிகத்தில் வியாபித்திருப்பது. அதாவது தனுசிலிருந்து எண்ணும் பொழுது இது 4வது பாவகமாகவும், கடகம் 8வது பாவகமாகவும், இந்த விருச்சிகம் 12வது பாவகமாகவும் அமைகிறது. 4, 8, 12 என்ற மோட்ச திரிகோண ஸ்தானங்களாக வருகிறது. இதே மகரத்திலிருந்து எண்ணும் பொழுது 3வது பாவகமாகவும், கடகம் 6வது பாவகமாகவும், விருச்சிகம் என்பது 11வது பாவகமாகவும், அதாவது 3, கடகம் என்பது 7, விருச்சிகம் என்பது 11. இந்த 3, 7, 11 என்பது காம திரிகோண ராசிகளாக அமைகிறது. எனவே உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாளில் அருகில் இருக்கும் அம்பாள் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு பால், தயிர் இவற்றால் அபிஷேகம் செய்வித்து நீர பட்டாடை அணிவித்து பால் பாயாசம் படைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். மேலும் பசு மடங்களில், கோவில்களில் உள்ள பசு மடங்களில் பசுவிற்கு தேவையான தீவனங்களை உபயோகமளிக்கலாம். பசுக்களை பராமரிக்கும் பணியாளர்களுக்கு இயன்ற பொருள் உதவி செய்யலாம். இந்த எளிய பரிகாரத்தின் மூலம் தனுசு ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிலம், வீடு, வாகனம் தொடர்பான விஷயங்களில் இருக்கும் சிக்கல்கள் விலகி நன்மை, மேன்மை ஏற்படும். தாய் வழி உறவினர்களால் நன்மையும், மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையும் உண்டாகும். இதே பரிகாரத்தின் மூலம் மகர ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரித்து உடல் பலம் பெருகும். வயதில் சிறியவர்கள் மற்றும் இளைய சகோதர சகோதரிகளின் ஆதரவு சிறப்பாக அமையும். அடுத்ததாக பூசம் நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அரசு மரத்தளி பிள்ளையாருக்கு அல்லது நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து பூ மாலை சாற்றி புன்னை எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். இந்த வழிபாட்டின் மூலமாகவும் தனுசு ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிணி, துன்பங்கள் விலகும். வாழ்வில் எதிர்பாராத ஆபத்து, விபத்து, கண்டங்கள், அவமானங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். நஷ்ட ஈடு, ஆயுள் காப்பீடு வர வேண்டிய தொகை வந்து அடையும். இதே பரிகாரத்தின் மூலம் மகர ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண தடை அகலும். திருமணமான தம்பதிகளுக்குள் ஒற்றுமை எண்ணம் அதிகரித்து இல்லற வாழ்வில் இன்பம் சிறக்கும். அடுத்ததாக அனுசம் நட்சத்திரம். இந்த அனுசம் நட்சத்திர நாளில் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகருக்கும் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகப்பெருமானுக்கும்
வள்ளி தெய்வானைக்கும் தாமரை பூ மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். இந்த எளிய பரிகாரத்தின் மூலம் தனுசு ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற செலவுகள் மற்றும் அலைச்சல்கள் குறையும். வெளிமாநில அல்லது வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மை ஏற்படும். தூக்கமின்மை நீங்கி நிம்மதியான சயன சுகம் கிடைக்கும். ஆன்மீக வாழ்வில் இருப்போருக்கு மோட்ச பிராப்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதே மகர ராசியை அடிப்படையாக கொண்ட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடந்தேறும். நீண்ட நாட்டு திட்டங்கள் மற்றும் விருப்பங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். வயதில் மூத்தவர்கள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் சிறப்பாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு இதுவரை நாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்நாள் பரிகாரங்கள், வாழ்நாள் வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இனி அடுத்த வகுப்பில் நாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை பற்றி சிந்திக்க உள்ளோம். திருவோணம் என்பது பெருமாளுடைய நட்சத்திரம். வாமன அவதாரம் எடுத்தது திருவோண நட்சத்திரம். அதனாலதான் இந்த திருவோண பண்டிகை விசேஷமா கேரளாவில் கொண்டாடப்படுகிறது. ஆக இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி நாம் வரும் வகுப்பில் இதை பற்றி சிந்தனை செய்வோம். வாழ்த்துக்கள். நன்றி.